தாவீது வந்து சவுலுக்கு பயந்து ஓடுகிறான். ஏன்னா சவுல் வந்து தாவீதை கொல்ல வேண்டும் என்று அநேக நாட்களாக முயற்சி செய்து கொண்டிருந்தான். அப்போ வந்து அங்கேருந்து ஓடும்போது ஒரு டைம் வந்தது. அந்த டைம்ல வந்து என்ன ஆச்சுன்னா, அவன் வந்து இதுக்கு மேலே இங்கே இருந்தால் நமக்கு உயிர் தப்ப மாட்டோன்ட்டு பெலிஸ்தியர் நாட்டுக்கு போகிறான். சரிங்களா? பெலிஸ்தியர் நாட்டில் வந்து அவன் என்ன யோசிக்கிறான், தன்னை அடையாளம் காண மாட்டார்கள்னு யோசிச்சான். ஏன்னா அந்த ஒரே ஒரு டைம் தான் அந்த வந்து அவனை பார்க்குறாங்க தாவீதை. சின்ன பையன், அதுக்கு முன்னாடி யாரும் தெரியாது, அதுக்கப்புறம் அவனை பார்த்ததில்ல. அப்போ இவன் நினைக்கிறான் தான் எஸ்கேப் பண்ணலான்னு யோசிக்கிறான். ஆனால் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டு ராஜா கிட்ட கொண்டுறாங்க. அப்போ ராஜா கிட்ட கொண்டுரும் போது ராஜா முன்னாடியே அவன் பைத்தியக்காரன் மாதிரி அவன் நடிக்கிறான். இல்லை, இப்போ கேள்வி வந்து இது சரியா தப்பாங்க? ஒரு விசுவாசி இப்படி நடந்து கொள்ளலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து ஒரு கடினமான பதில். ஏன்னா அதாவது ஒரு ஆவிக்குரிய அநேகர் வந்து அநேக ஆவிக்குரிய முதிர்ச்சியில் இருப்பாங்க. இந்த சமயத்துல தாவீது வந்து பண்ணது வந்து ஒரு பக்கம் தப்பு தான், சரிங்களா? ஆனா அந்த தப்பிலையும் அவன் ஒரு சரியை செய்தான். என்ன சரின்னு பார்க்கலாம். ஆமா, பார்த்தீங்கன்னா அந்த ராஜா கேட்குறான், ஏங்க எங்க நாட்டில் பைத்தியக்காரன் இல்லை, இவ்வளோ வர கொண்டு சேர்த்துருக்கீங்க இல்லை, என்ன இங்கே நம்ம படிக்க மாட்டோம்னா, அதில் நமக்கு இந்த இடத்துல போடப்படவில்லைன்னு கேட்டாங்கன்னா இன்னொரு விஷயம், இன்னொரு சம்பவம், சரிங்களா? அந்த சம்பவத்தை நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து இங்கே வெறும் பைத்தியக்காரன் மட்டும் நடித்தான் நீங்கள் இருக்குது. இதுக்கு அப்பாற்பட்டு என்ன பண்ணான்ட்டு நீங்கள் பார்க்கணும்னா சங்கீதம் 34 வைப்போங்க. சங்கீதம் 34 ஒரு யார் பைபிள் தலைப்பு இருந்தால் தலைப்பு மட்டும் படிங்க. எப்ப எழுதப்பட்டது சங்கீதம் சொல்ல முடியுமா? எந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டது? இல்லைங்க, அதாவது இந்த சம்பவத்துக்கு முன்னாடியா, இந்த சம்பவம் நடைபெற்ற போதா, சம்பவம் நடந்த பிறகா? நல்லா திருப்பி கவனிங்க, நல்லா படிச்சு சொல்லுங்க. அந்த ஸ்பாட்ல பண்ணா. அப்ப என்ன பண்றான்னா, அவனுக்கு முன்னாடியே இந்த சங்கீதத்தை வந்து அவன் பாடுறாங்க. இன்னொரு விஷயம், அப்ப எந்த அளவுக்கு சங்கீதக்காரனுக்கு கடவுளுடைய வார்த்தை அவனுடைய இருதயத்தில் இருக்கும் என்றால் இப்படிப்பட்ட விஷயத்த சொல்ல முடியும். பயந்து அவன் பாருங்க, நீங்க வந்து ஒரே ஒரு வசனத்தை மட்டும் 34 படிங்க. அதாவது 11ஆம் வசனம் ராஜாக்கு முன்னாடி சொல்றான், மறந்துடாதுங்க. அங்க வச்சுங்களா, யார்கிட்ட சொல்றாங்க? பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள், நான் உங்களுக்கு கர்த்தருக்கு பயப்படுறதால் என்னன்னு போதிப்பெண். எங்க ராஜா முன்னாடி சொல்றான். அவன் டென்ஷன் ஆனதுக்கு இன்னொரு ரீசன் இது பண்ணுங்க, சரிங்களா? அப்ப அந்த சமயத்திலும் தெளிவாக கடவுளை பற்றி அவன் பறைசாற்றினான், மறந்துடக்கூடாது. இது அதாவது நமக்கு எழுதப்பட்டதை வச்சுதான் நம்ம சொல்ல முடியுங்க. இதை வச்சு நம்ம பார்த்தோம்னா இந்த சங்கீதம் வந்து எழுதப்பட்ட நேரம் அல்லது எழுதலைங்க, அதாவது அவன் பாடின நேரம் வந்து ராஜாவுக்கு முன்னாடி. அப்ப இப்படிப்பட்ட துன்பமான நேரத்தில் இவ்வளவு அழகான ஒரு சங்கீதத்தை பாடப்படும் என்றால் அந்த மனிதனுடைய இருதயத்தில் எந்த அளவுக்கு கடவுளும் கடவுளுடைய வார்த்தையும் இருந்திருக்கும் நம்ம யோசிச்சு முடிவு பண்ணோம், சரிங்களா? ஏன்னா தப்பி ஓட மட்டும்தான் நம்ம வழி பார்ப்போமே தவிர இப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு சங்கீதத்தை அவன் தாவீது வந்து பாடுறான். சரிங்க, அது பின்னணி. அடுத்த விஷயம், கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வசனம் இருக்குதுங்க சங்கீதம் 34 22 அதாவதுங்க எப்பயுமே சங்கீதத்தில் வந்து 22 வசனம் தான். ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, அது வந்து ஒரு முக்கியமான ஒரு சங்கீதம். ஏன் அது முக்கியமான, மிச்சம்லாம் முக்கியம் இல்லை, 22 வசனம் இருக்கும் என்றால் அது எபிரேயர் மொழியில வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வசனமும் வந்து அதாவது கோரியா வரும், ABCDன்ற மாதிரி. எதற்கு இப்படி எழுதினார்கள் கேட்டீங்கன்னா அதை மனப்பாடம் செய்ய வேண்டும் என்று இல்ல, அதை மனப்பாடம் செய்வதற்கு ஒரு கருவி. இப்படிப்பட்ட ஒரு அதுதான் நீங்க சங்கீதம் நீதிமொழிகள் 31 குணசாலியான ஸ்திரீ வரும், அந்த பகுதி வந்து அதுவும் அக்ராஸ்டிக் சாங், அது பேரு.
சரி, அப்ப இது ஒரு முக்கியமான சங்கீதம். ஏனென்றால் எப்படி ஒரு மனிதன் தவறு செய்கிறான், ஆனால் அந்த தவறிலும் ஒரு நல்ல விஷயத்தை அவன் செய்கிறான். சரிங்களா? நீங்க 1ஆம் வசனம் முதல் 3ஆம் வசனம் வரையும் கடவுளுடைய துதியை அவன் பாடுகிறான். கவனிச்சீங்கன்னா, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். இது சங்கீதக்காரன் செய்வானான்னு கேட்டாங்களா? அதுக்கு பதில் தாங்க. ஏங்க ஓரளவுக்கு நான் சொல்லிடலாம், கர்த்தரை நீங்கள் எப்பொழுதும் ஸ்தோத்திரிங்கள் நான் சொல்லலாம். ஆனா நான் சொல்றத நான் செய்யணும்ல. அது சங்கீதக்காரன் செஞ்சானா? எப்படி செஞ்சான்? அதாங்க சங்கீதம் 34. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். இததான் நீங்க பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். அதாவது ஸ்தோத்தரிக்கக்கூடிய ஒரு நபர் சந்தோஷமாக இருக்க வேண்டும். எப்ப சந்தோஷமாக இருக்க முடியும்னு கேட்டீங்கன்னா, நீங்க அதே பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனம் பாருங்க. நீங்கள் ஒன்றுக்கும் அப்ப நீ நம்ம எது எதிர்பார்க்கணுமோ கடவுள் கொடுப்பார் அப்படி இல்லைங்க. கடவுள் எல்லாவற்றையும் சரியாக செய்வார். அவருடைய ஞானம் என்னுடைய ஞானத்துக்கு அப்பாற்பட்டது. அவர் செய்கையெல்லாம் நான் புரிந்து கொள்ள முடியாது. எப்ப புரிந்து கொள்ள முடியவில்லையோ நான் விசுவாசித்து அவரில் நான் களி கூற வேண்டும். கடவுள் நீங்க ஆபிரகாமுடைய வாழ்க்கையில கூட பார்த்தீங்கன்னா, ஈசாக்கு கொண்டு போனப்பங்க ஈசாக் முழுவதுமாக என்ன பண்றான்? ஆபிரகாம நம்பினான். யோசிப்பார்ல, அவன் அவன் அந்த பலிபீடத்துக்கு கட்டைய யார் தூக்கிட்டு? ஈசாக்கு. அவனுக்கு தெரியுமா அந்த நேரத்துல? தெரியாதுங்க. அதாங்க நம்பிக்கை, அதாங்க விசுவாசம். எந்த அளவுக்கு தன்னுடைய தகப்பனை அவன் நம்பினான் என்பதற்கு ஒரு அடையாளம். நம்ம கடவுளை நாம் அந்த விதமாக நாம் விசுவாசிக்கும் பொழுது கடவுள் கண்டிப்பாக எல்லாவற்றையும் செய்வாருங்க. அவரிடத்தில் ஒரு துளி ஆகிலும் துன்மார்க்கம் இல்லைங்க. ஆகையால் கடவுள் செய்கிற எல்லா காரியமும் நன்மையாக தான் இருக்கும். ரொம்ப முக்கியமா அவருடைய பிள்ளைகளுக்கு. சரிங்களா? அப்ப கர்த்தரை எக்காலத்திலும் பாடுங்க, கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். 2ஆம் வசனம், கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். சரிங்க, இப்ப மேன்மை பாராட்டத்துக்கு ஒரு தமிழ்ல ஒரு சாதாரணமா ஒரு வார்த்தை சொல்லுங்க. அதாவதுங்க நம்ம பேச்சுல யூஸ் பண்றது பெருமை பாராட்டுறது இல்ல, பெருமை. இப்ப நான் வரும்போதெல்லாம் என் பெருமையை நானே பேசுனா ஒரு 2-3 வாட்டி நீங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு வேலை புரிஞ்சுக்காம இருக்கலாம். அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன்னா நான் பெருமை பாராட்டும் போது அதை நீங்கள் புரிந்து கொண்டால் அது உங்களுக்கு நல்லா இருக்குமா, ரொம்ப இரிட்டேட்டடா இருக்குமா? இரிட்டேட்டிங் இருக்கும் இல்ல? அப்ப இவன் என்ன சொல்றான்? கர்த்தருக்குள்ளே ஆத்துமா மேன்மை பாராட்டும் இல்ல, மேன்மை பாராட்டல் மட்டுமல்ல, சிறுமைப்பட்டால் அதை கேட்டு மகிழ்வார்கள். அவனுடைய மேன்மை பாராட்டுதல் மக்களுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வரும். ஏனென்றால் அவன் தன்னை குறித்து மேன்மை பாராட்டவில்லை, கடவுளை குறித்து மேன்மை பாராட்டுகிறான். நீங்க எரேமியா 9ஆம் அதிகாரம் 23-24 வாசிங்க. 23-24. ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்து மேன்மை பாராட்டுகிறவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப கடவுளை குறித்து மேன்மை பாராட்டுவது என்பது வேதத்திலே ஒரு நல்ல விஷயம். அது ஆகையால் அதை கேட்டு மகிழ்வார்கள். யார் மகிழ்வார்கள்? சிறுமைப்பட்டவர்கள். ஏங்க சிறுமைப்பட்டவர்கள் மற்றும் மகிழ்வார்கள் சொல்லி பார்க்கலாம். இந்த சங்கீதத்தை வச்சு நீங்க பதில் சொல்லுங்க. யாரு சிறுமைப்பட்டவர்கள்? பேங்க் பேலன்ஸ் கம்மியா இருக்குங்களா? இல்லைங்க. அதாவது பார்த்தீங்கன்னா
வாழ்க்கையில தங்களுக்காக தங்களுடைய உரிமைக்காக போராட முடியாத மக்கள். ஏனென்றால் இங்கு யார் அதிகாரத்தில் உள்ளது? ராஜா, சவுல் ராஜா. அதை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது தாவீது ஒரு சிறுமைப்பட்டவன். அப்ப எனக்காக நான் என்னுடைய உரிமைக்காக நான் சண்டை போட முடியாது, போராட முடியாது. ஆனால் கடவுள் எனக்காக செய்வார் என்று மேன்மை பாராட்டதை கேட்டு மக்கள் மகிழ்வார்கள். ஏனென்றால் அவர்கள் நம்முடைய சாட்சியை கேட்பார்கள். இதுக்குதான் சாட்சி சொல்றது இல்ல, சாட்சி சொல்றதே இதுக்குதாங்க இல்ல. கடவுளை நான் மேல ஆனா நீங்க பாத்தீங்கன்னா நீங்க சில சமயம் ரொம்ப ஒரு கொச்சையா பண்ணுவாங்க இந்த சாட்சி சொல்றது இல்ல. ஆனா சாட்சி சொல்லும் போது என்னுடைய நோக்கம் கடவுளை மேன்மை பாராட்டுவதாக இருக்க வேண்டும், என்னை மேல மேன்மை பாராட்டுதில்லை. சாட்சின்ற பேர்ல நான் செஞ்ச காரியங்களை நான் மேன்மை பாராட்டி கொண்டிருக்கலாம். அப்படி இல்லாமல் கடவுளை குறித்து நான் மேன்மை பாராட்டும் போது சிறுமைப்பட்டுள்ளதை கேட்டு மகிழ்வார்கள். அவரை ஸ்தோத்திரிப்பேன், அவரை குறித்து மேன்மை பாராட்டுவேன். மூன்றாவது வசனம் பார்த்தீங்கன்னா, என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. ஒருமித்துன்றான் இல்ல, ஒருமித்து அங்க நடக்கணும்னா என்ன நடக்கணுங்க? அதாவது ஆகிஷ் ராஜாக்கு முன்னாடி நாம் ஒருமித்து அவரை நாமத்தை உயர்த்துவோமாக சொல்லும் போது எப்ப அது நடக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி ஐக்கியம் வரும்? விட்டு கொடுங்க. இல்ல அதாவதுங்க, அவர்கள் கடவுளை உயர்த்த வேண்டும் என்றால் அவர்கள் கடவுளை அறிய வேண்டும், சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். அப்ப இங்க அதாங்க நடக்குது. தாவீது ஒரு வகையில பார்க்கணும், சுவிசேஷத்தை அறிவிக்கிறான், அறிவித்து அந்த மக்களை அழைக்கிறான், என்னோடு சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து கர்த்தரை உயர்த்துவோமாக. நீங்க ஆங்கிலத்தில் அந்த வசனம் பண்ணீங்களா? 3ஆம் வசனம் யாராச்சும் பைபிள் வச்சுக்கீங்களா? இங்கிலீஷ் பைபிள் 3ஆம் வசனம். போதும். ஓ மேக்னிஃபை இல்ல, மேக்னிஃபைன்ற வார்த்தை எங்க யூஸ் பண்ணுவோம்? பெருசாக்குறது இல்ல. அதாவது மேக்னிஃபையிங் கிளாஸ் அப்படின்னு என்னது? சின்ன விஷயத்தை பெருசாக்கி காட்டும். அப்ப ஏன்னா அந்த மேக்னிஃபைங்கிற வார்த்தை அது முக்கியமான வார்த்தைங்க இங்கிலீஷ்ல, பைபிள்ல. தமிழ்ல அது வரல. ஏன்னா இப்ப மேக்னிஃபையிங் கிளாஸ் சின்ன விஷயத்தை பெருசாக்குறது. அப்ப சின்ன கடவுளை நாம் பெருசாக்கி காட்டுறோமா? இல்ல அப்படி இல்லைங்க. அதாவது ஜான் பைப்பர் இதுக்கு ஒரு விளக்கம் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அதாவது மைக்ரோஸ்கோப்புக்கும் அல்லது மைக்ரோஸ்கோப்ல பைனாக் லென்ஸ் இல்லை, அதுக்கும் டெலஸ்கோப்பும் உள்ள வித்தியாசம். மைக்ரோஸ்கோப்ல சின்ன விஷயத்தை பெருசாக்கி காட்டும் இல்ல. டெலஸ்கோப் என்ன பண்ணுது? இல்ல, சின்ன விஷயத்தை பெருசாக்கிறதுக்கா மைக்ரோஸ்கோப். டெலஸ்கோப் சின்ன விஷயத்தை பெருசாக்குதா? பெரிய விஷயத்தை சிறு விஷயம் போல என் கண்ணில், எனக்கு தெரியாத ஒரு கண்ணை, எனக்கு கண்ணில் பார்க்க முடியாத விஷயத்தை பெருசாக காட்டுது. அப்ப அவர் சொல்றது, மேக்னிஃபைங் கடவுளை நாம் மேக்னிஃபை பண்ண வேண்டும் என்றால் I should really understand the magnitude of this God. சரிங்களா? அப்ப நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. 2ஆம் பாகங்கள் 4 முதல் 7ஆம் வசனம் வரைக்கும் கடவுளுடைய விடுதலையை பற்றி அவன் பேசுகிறான். முதலாவது 1 to 3 கடவுளை மகிமைப்படுத்துகிறான், துதிக்கிறான். 4 to 7 பார்த்தீங்கன்னா அவனுடைய விடுதலை பற்றி பேசுறான். 4ஆம் வசனம், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார்னு எப்ப சொல்றாருங்க? முடிஞ்சுச்சா? இல்லைங்க, இல்ல இன்னும் அந்த பிரச்சனை இருக்கிறான். நான் சொன்னேன், ஏன்னா அவனுக்கு தெரியும் எப்படிங்க அவ்வளவு நிச்சயமா சொல்றான். கரெக்ட், விசுவாசம். ஆனா ஒரு காரியம் இருக்குதுங்க. இல்ல கரெக்ட், அவன் ராஜாவாக வேண்டும் என்று கடவுளால் அபிஷேகப்பட்டிருக்கான். அப்ப அபிஷேகப்படுத்தப்பட்டிருந்தான். விஷயம் அது வீணா போவாது. அந்த அபிஷேகம் கடவுள் கண்டிப்பாக அவனை ராஜாவாக ஆக்குவார் என்ற ஒரு நிச்சயம் அவனுக்கு இருந்து. ஆகியால் என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். இல்ல, நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு காரியம் இருக்குங்க. ஒண்ணு பயம்,
இல்லை ரெண்டு இந்த இந்த வருஷம் ரெண்டு பயம், அப்புறம் அடுத்த வருஷம் பாருங்களேன், 5ஆம் வருஷம், சாரி 5ஆம் வருஷத்துல அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள். அவருடைய முகங்கள் வெட்கப்பட வெட்கப்படவில்லை. இல்லை அது முதல்ல பயம் 4ஆம் வசனம், 5ஆம் வசனம் வந்து வெட்கம், 6ஆம் வசனம் இந்த ஏழை கூப்பிட்டான். கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண். கேட்டுங்களா? இடுக்கண். அப்ப பயம், வெட்கம், இடுக்கண். 7ஆம் வசனத்துல திருப்பியும் பயம். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். அப்ப எந்த அளவுக்கு அவன் ஒரு பயத்தில் இருந்தான் என்பதற்கு இது ஒரு அடையாளங்க. அப்படியே வார்த்தையை அடுக்கிறான் இல்ல, என்னுடைய பயம், வெட்கம். ஏன்னா ஏன் வெட்கங்க? ஏன்னா இவன் பண்ணது வந்து இப்ப வந்து நடிக்கிறான் இல்ல, பூச்சி உள்ள போட்டாங்கன்னா எவ்வளவு நாள் நடிக்க முடியும்? அவன் நடிக்க முடியாது, ரொம்ப பெர்மனண்டா நடிக்க முடியாது. ஆகிய எல்லாம் பண்றான், அது அது வெக்கத்தை கொண்டுரும். அப்புறம் இடுக்கன்ற வார்த்தை. அப்ப எல்லா இடுக்கண்களிலும் கடவுள் அவனை நீக்கினார் என்பது விசுவாசமாக அவன் பாடுகிறான். இப்ப நம்முடைய வாழ்க்கையிலங்க அதாவது துன்பம் என்பது ஒரு போதகருக்கு இரட்டிப்பாக நடக்கும். இப்போ ஒரு நிறைய நீங்க பார்த்துருக்கீங்க, நான் இந்த யூடியூப் வீடியோ எல்லாம் பார்த்துருக்கேன். சில சமயம் வந்து விலங்கினங்களை அதை சாப்பாடு கொடுப்பதற்கென்று அதை பாதுகாப்பவர்கள் என்ன பண்ணுவாங்க, உள்ள போயிடுவாங்க. உள்ள போகும்போது சில சமயம் அவன் சாவடிச்சிடும். ஏன்னா அதுக்கு வித்தியாசம் தெரியாது. இவர் வந்து எனக்கு சாப்பாடு கொடுக்குறாரா இல்லாட்டி என்ன சாப்பிட வந்திருக்காரான்னு அதுக்கு தெரியாது இல்லை. அப்ப இந்த விஷயம் வந்து நம்முடைய ஊழியத்துல கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா நம்மை தவறாக புரிந்து கொள்ளும் மக்கள் இருப்பாங்க இல்ல. அப்புறம் வந்து நம்ம எவ்வளோ ஒருத்தருக்கு உதவி பண்ணி கூட கட்சியில கத்தி சொல்லுவாங்க இல்ல, ரொம்ப நீட்டா சொல்லுவாங்க, இது நடக்குங்க. அப்ப இதெல்லாம் பார்த்து நான் வந்து சோர்ந்து போயிட்டுனா ஊழியத்துல கண்டினியூ பண்ண முடியாது. நீங்க யாருக்கெல்லாம் ரொம்ப உதவி பண்றீங்களோ ஒன்று வச்சுக்கோங்க, இவர் ஒரு நாள் உங்க முதுகுல கத்தி சொல்வார்னு வச்சுக்கோங்க. அப்படி இருந்தீங்கன்னா ரொம்ப விடுதலையோட ஊழியம் பண்ணலாம். ஏன்னா கடவுள் வந்து பார்க்கிறார் இல்ல, கடவுள் எனக்கு அதற்கு ஒரு தகுந்த என்ன சொல்றது பலனை எனக்கு கொடுப்பார் என்று ஒவ்வொருத்தருக்கும் உதவி பண்ணும்போது நீங்க வச்சுக்கோங்க, அவர்கிட்ட இதை எதிர்பார்க்க கூடாது. எதிர்பார்க்கிறது என்ன எதிர்பார்க்கணும்? உபத்திரவத்தை எதிர்பார்க்கணும். இது சபையில மட்டும் இல்லைங்க, வெளி உலகத்தையும் இது உண்மை இல்ல. இப்ப 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 12-13 பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றியிருக்கிற அக்னியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் கடைபிடித்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளியானதால் சந்தோஷப்படுங்கள். அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளியானதால் சந்தோஷப்படுங்கள். இது எப்படிங்க? அது ஒரு வித்தியாசம் இல்ல. சொத்தை வந்து பங்கு வச்சா நமக்கு சந்தோஷம் இருக்குங்க. ஆனா எதுல பங்கு வருது நமக்கு? பாடு. ஏதாவது சொத்து உங்களுக்கு வருதா கடவுள்கிட்ட இருந்துன்னா இது ஒரு சொத்துங்க. பாடு. சந்தோஷமா இருங்கள். எப்பங்க நான் சந்தோஷமா இருக்க முடியும்? கடவுள் இதன் மூலமாக என்னுடைய வாழ்க்கையில் என்னை கிறிஸ்துவை போல் மாற்றுகிறார், மாற்றினார். சரிங்களா? அதே சமயம் நீங்க அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 22 வசனம் 22. மனதை திடப்படுத்தி விசுவாசத்தை மேற்கொள்ளும்படி அவர்களை சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாக தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இது ரொம்ப ஒரு முக்கியமான வசனங்க இல்ல. உங்களுக்கு யாராச்சும் மற்றவங்களை உங்க சபையில கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ப்ராமிஸ் கார்டு போட்டோன்னா இதை அடிச்சு விடுங்க எல்லாத்துக்கும். அடுத்த வருஷம் எல்லாத்துக்கும் இந்த வசனம் தான். உபத்திரவங்களின் வழியாக தேவனுடைய ராஜ்யத்தில் இது வந்து நமக்கு கடவுள் கொடுக்கும் ஒரு ஸ்லாக்கியம். அவரோடு சேர்ந்து அவருடைய நாமத்திற்காக, அவருடைய ராஜ்யத்துக்காக நான் பாடுபடுவது கடவுள் கொடுக்கும் ஸ்லாக்கியம், பிரிவிலேஜ் சஃபரிங். சரிங்க. இந்த இவன் கடவுளுடைய விடுதலை அவன்
வாழ்க்கையில் அந்த அனுபவிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும், என்ன செஞ்சான்னு பார்த்தீங்கன்னா, நீங்க 4 விஷயம் போட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா முதல்ல 4ஆம் வசனத்துல, நான் கர்த்தரை தேடினேன், இல்ல கடவுளை தேடினேன். இப்ப தேடுவதுன்னா, இப்ப உதாரணத்துக்கு வந்து நம்ம ஒரு முக்கியமான ஒரு ஃபோனை தொலைச்சிட்டங்க, சரிங்களா? அதை வந்து எப்போ கிடைக்கும்னு விட்டுருங்களா? கிடைக்கிற வரைக்கும் அதாங்க தேடுற பண்பு. தேடுவதுன்னு சொல்லும்போது ஒரு விடாமுயற்சியாக அதை செய்வது. இப்ப யாரை தேடுவோம் நம்ம? அடுத்தது எதை தேடுவோம்? இல்ல இல்ல, கரெக்ட், அல்ல விருப்பமானவைகளே. தொலைஞ்சு போனது இல்ல. இப்ப கடவுளை தேடுறதுனா யார் தொலைஞ்சு போனது? அவர் தொலைஞ்சு போயிட்டார? இல்லைங்க, அதாவது கடவுள் தொலைஞ்சு போடலங்க, நான் தொலைஞ்சு போனவன் இல்ல. தொலைஞ்சு போனது மட்டுமல்லாமல் திரும்பியும் வந்து சேர்த்த பிறகு அப்ப நான் என்ன பண்ணிடுறேன்? விட்டு விலகி போற. நாம் பாவம் செய்வது வாரத்துல ஒரு நாள் செய்யலுங்க, டெய்லி செஞ்சுட்டு இருக்கோம் இல்ல. இந்த இந்த சம்பவத்தை, தாவீது வாழ்க்கையில் சம்பவத்தை செஞ்சு நிறைய பேர் தாவீது வந்து அவ்வளவு மோசமான விஷயம் பண்ணாங்க. வேதாகமத்துல கடவுளுடைய பிள்ளைகள் செய்த தவறுகளை மறைக்காமல் கடவுள் நமக்காக வைத்திருக்கிறார். மறைத்தது நமக்கு தெரியுமாங்க? தெரியவே தெரியாது. ஏன் வச்சிருக்காரு? இல்ல, அந்த தவறை நான் செய்யக்கூடாது என்பது. அதான் நீங்க எபிரேயர்ல இவைகள் நமக்கு திருஷ்டாங்கமாக எழுதப்பட்டதுன்னு, திருஷ்டாங்கம் நடந்தது. அப்ப ஆகையால் நாம் அந்த தவறை செய்யக்கூடாதுன்னா இல்ல. அப்ப நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கையில் அனுதினமும் நான் டெய்லி பேசிஸ்ல நான் வந்து பாவம் செய்யறேன். ஆகையால் ஊழியக்காரன் நமக்கு என்ன பண்றோம்? நம்ம வந்து அப்படியே சும்மா இது பண்ணி அது பண்ணியா அப்படி பண்ணும்போது ஒரு சாத்தனுடைய ஒரு கருவிங்க நம்மள அப்படியே பரபரப்பா வச்சிருக்கிறது சாத்தனுடைய கருவி. சிந்திக்க விடமாட்டான் நம்மை. ஏனென்றால் அவ்வளவு வேலை நமக்கு இல்ல. அதுல நம்ம வந்து we also feel important when we do a lot of things. ஒரு பழைய ஆங்கில பாடல், டேக் டைம் டு பி ஹோலின்னு ஒரு வார்த்தை கேட்டிருக்காங்களா? அது டேக் டைம் டு பி ஹோலி. அதாவது நீங்கள் பரிசுத்தமாக்குவதற்கு காலத்தை நீங்கள் அதற்காக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். என்னங்க செய்யணும்? நம்முடைய வாழ்க்கையை நாம் சோதித்தறிய வேண்டும். நேற்று ஒரு நாள் இருந்துச்சு, நேற்று ஒரு நாள்ல நம்ம இங்க இருந்தோம். நேற்று ஒரு நாள்ல நான் வந்து சிந்தனையிலோ அல்லது என்னுடைய சொற்களாலோ அல்லது செயலாலோ பாவம் செய்யவில்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா என்ன விஷயம்னா, அது அப்படியே கடந்து போகிறோம். இது வந்து அக்யூமுலேட் ஆகுது இல்ல நம்முடைய வாழ்க்கையில. அப்ப அக்யூமுலேட் ஆகும்போது என்னுடைய இருதயம் வந்து கடினமாயிடும். அப்போ ஒவ்வொரு நாளும் ஒரு போதகர் ஒரு நேரத்தை எடுத்து தன்னுடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையை நாம் சோதித்து தெரிய வேண்டும். நான் ஏன் இதை பேசினேன்? நான் ஏன் இதை செஞ்சேன்? அப்ப கடவுள் நமக்கு அநேக பாவங்களை நம்முடைய வாழ்க்கையில உணர்த்துவார். அப்படி நம்முடைய பாவத்தை நாம் உணரும் பொழுது, மற்ற மக்கள் பாவம் செய்யும் போது அவர்களை கிருபையோடு நடத்தக்கூடிய ஒரு 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 பலன் எனக்கு என்ன, கடவுள் என்ன கண்டு வாழ்க்கையில் கிருபை செய்தபடினால் அந்த கிருபை நான் மற்றவர்களுக்கு நான் வெளிப்படுத்துவேன். இதுக்காக சபை ஒழுங்கு நடவடிக்கை அதெல்லாம் இங்க கொண்டு கொண்டது, அது வேற விஷயம். சபை ஒழுங்கு நடவடிக்கை என்பது வேற. அதாவது பாவத்துல விடுகிற மனுஷனுக்கு, பாவத்துல விடுதான் நான் சொல்றது, அதாவது தொடர்ந்து பாவத்தில் வாழ்வதோ அல்லது தொடர்ந்து மக்கள் அறியக்கூடிய பாவத்தை செஞ்சுட்டு தொடர்ந்து அதிலேயே வாழ்கிற மனிதன் வந்து அவனை வந்து வேற மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணோம். ஆனா ஒருத்தன் விழுந்துட்டு இருக்கான், சொல்றான் வந்து அல்லது உங்களுக்கு தெரியும், அவன்கிட்ட வந்து நீங்கள் கிருபை காட்டுவதற்கு அவசியம் நீங்க வந்து உங்க அந்த கிருபையை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். கிருபை போதனையை அறிந்திருப்பது வேறங்க, ஆனால் உண்மையில் கிருபையை அறிந்து கொள்வது வேற.
கிருபையின் அறிவு இல்லைங்க, கிருபையின் அனுபவம் என்னுடைய வாழ்க்கையில வந்து மற்றவர்களை கிருபையோடு நடத்துவதற்கு உதவி செய்யும். யோசேப்புடைய வாழ்க்கையில போகும். மரியாளை வந்து என்ன பண்றான், ரகசியமாக தள்ள வேண்டும் என்று யோசித்தான். அதாங்க கிருபை. அவ்வளோ ஒரு பெரிய ஒரு, அதாவது அந்த சமயத்துல அவனுக்கு வந்து இது வந்து ஒரு ஒரு கைவிட்ட மாதிரி இல்ல. ஆனா அப்ப அந்த நிலையிலும் மரியாளை ரகசியமாக தான் தள்ள வேண்டும் என்று யோசனை, மரியாளை தண்டனைக்குள் கொள்ள வேண்டும் என்று அவன் யோசிக்கிறான் இல்ல. அப்ப தேடினான். ரெண்டாவது விஷயங்க, அடுத்த வசனம் நான் பார்த்தீங்கன்னா, சாரி, அவர் எனக்கு செவி கொடுத்துனுக்குதுல, செவி கொடுத்து அப்புறம் வந்து என்ன எல்லாம், அப்புறம் அவர்கள் 6ஆம் வசனம், இந்த ஏழை கூப்பிட்டான் இல்ல, முதல்ல தேடினேன், அப்புறம் கூப்பிட்டேன், கிரைங் ஃபார் ஹெல்ப். அப்படி நடந்தது. கிரைங் ஃபார் ஹெல்ப்னா, ஆண்டவரே என்னால் வந்து எனக்கு ஞானம் இல்லை. ஒரு போதகருக்கு இன்னொரு முக்கியமான ஒரு பிரச்சனைங்க, நம்ம என்ன யோசிக்கிறோம் சொல்லுங்க, அனுபவம் வந்து நல்லதுங்க, ஆனா அனுபவம் என்னுடைய வீழ்ச்சிக்கும் ஒரு ஒரு வழிவகுத்து விடும். எப்பன்னா அந்த அனுபவத்தை சார்ந்து நான் ஊழியம் செய்யும். தாவீது வந்து மிகவும் சிறந்த ஒரு போர் வீரன். நீங்க யோசுவாக்கு கொரில்லா வார்ஃபேர்ன்றாங்கல்ல, கொரில்லா வார்ஃபேர் வந்து யோசுவா தான் ஃபர்ஸ்ட். அது எனக்கு தெரிஞ்ச பைபிள்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் நடக்குது இல்ல. அதாவது எதிரியை வந்து ஒரு ஒரு மாதிரி டிசெப்ஷன்ல கொண்டு வந்து அப்படியே அவனை பிடிக்கிறது இல்ல. அதுக்கப்புறம் தாவீது பண்றான். அப்போ அனுபவமுள்ள ஒரு ஒரு போர் சேவை, போர் வீரன் தாவீது. ஆனா எந்த போரையும் அனுபவத்தை நம்பி போலங்க. அவன் ஃபர்ஸ்ட் கேட்பான், ஆண்டவரே நான் போலாமா வேணாமா? போலான்னு சொன்ன அடுத்து நான் கேட்டுவான், நான் எப்படி போக வேண்டும்? அப்ப கடவுள் சொல்றாரு, அந்த அந்த மரத்துக்கு மேல நீ வந்து சத்தம் கேட்கும்போது நான் வந்து அப்ப எவ்வளோ ஒரு, அதாவது அனுபவம் வந்து நல்ல விஷயம். there is no substitute for experience. பட் அனுபவம் என்னுடைய வீழ்ச்சிக்கு காரணமாயிடும். எப்பனா அனுபவத்தை சார்ந்து ஆண்டவரை சாராமல் நான் செய்யும் பொழுது. இது எல்லா போதகருக்கும் நம்ம வந்து நல்ல அநேக நாட்கள் நம்ம வந்து தெரியும் எப்படி நடத்தணும், சபை ஆராதனை எப்படி நடத்தணும் எல்லாம் தெரியும். ஒவ்வொரு ஒரு ஜோம் பண்ணும் பிரசங்கம் பண்ணும்போது கொடுங்க, ஆண்டவரே நான் தவறா எதுவும் சொல்லாதபடி என்னுடைய இருதயத்தை என்னுடைய உதவிகளை காத்தல் சுவாமி இல்ல. சரிங்களா? அப்ப தேடினேன், அப்புறம் வந்து கூப்பிட்டேன். அப்புறம் பாருங்க, மூன்றாவது காரியம் வந்து 7ஆம் வசனம். பயந்தவர்கள். 9ஆம் வசனம், பயந்திருங்கள். 11ஆம் வசனம் போதுங்க. 11ஆம் வசனம், கடவுளை தேடினேன், கூப்பிட்டேன். மூன்றாவதா அவருக்கு பயந்தேன். கடவுளுக்கு பயப்படும் பயம் போதகராகிய நமக்கும் அவசியம். ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், அதாவது நம்ம பண்றதெல்லாம் நமக்கு திருப்பியும் வருது இல்ல. எல்லா விஷயமும் நல்ல விஷயம் யாருக்கு வராதுன்னு சொல்றாங்க. யாருக்கு வராதுன்னா அவிசுவாசிகளுக்கு வராது. ஏன் சொல்லுங்க? எதை விதைக்கிறீர்களோ அதை அறிப்பீர்கள். இது வந்து விசுவாசிகளுக்கு கண்டிப்பாக நடக்கும், அவிசுவாசிகளுக்கு நடக்காம போலாம். ஏன்? கரெக்ட். அவிசுவாசிகளுக்கு வட்டியும் முதலும் கொண்டும் நித்தியத்தில் பாடுபடுவார்கள். ஆனால் விசுவாசிக்கு இந்த உலகத்தில் சரி கட்டப்படும். அப்ப
நான் எப்படி நடத்துறேனோ அதெல்லாம் திருப்பி வரும் எனக்கு. நீங்க அதுக்கு ஒரு உதாரணம் நீங்கன்னா யாக்கோபுடைய வாழ்க்கையில மட்டும் படிக்க போறோம். இவன் என்ன பண்ணாங்க, யாக்கோபு அவங்க அப்பா எப்படி ஏமாத்தினா, அந்த அந்த ட்ரெஸ்ஸை போட்டு அவன் பிள்ளைங்க எப்படிங்க ஏமாத்தினாங்க? அதே ஆடையை கொண்டு வந்து வச்சாங்க. அதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கணும், இதெல்லாம் கடவுள் தனியா ஒரு லைன் ஆட் பண்ணல. ஆனா அதை கோர்வையை நீங்க படிக்கும்போது narratives when you read a narrative you should understand all those things. எப்படி கரெக்டா திருப்பி it plays out. நீங்களும் ஒரு 40-50 வயசு இருந்தா நீங்களும் பார்த்துருப்பாங்க அனுபவமா உங்களுடைய வாழ்க்கையிலும், நான் கடவுளுக்கு நான் பயந்திருக்க வேண்டும். கடவுளுக்கு பயந்தேன் என்றால் தீமை விட்டு விலக வேண்டும். இல்ல சில யுக்திகளை நாம் கையாளுவோம். எப்படின்னா நம்முடைய போதகர் பணியில இதெல்லாம் நான் செய்வதற்கு இந்த யுக்திகளை, அந்த யுக்திகள் இல்லைங்க, கடவுள் நம்மோடு இருக்க வேண்டும். ஏன்னா கடவுள் தான் மற்றொரு கண்களில் தயவு கிடைக்க செய்வார். இல்ல என்னுடைய இது மாதிரி இந்த தாவீது செஞ்ச மாதிரி பண்ற தப்பு அது இல்ல, பட் he did it. சரிங்களா? சரிங்க. அப்புறம் 3 விஷயம் கடவுளுடைய விடுதலை அவன் அனுபவிப்பதற்கு. அப்புறம் 8 முதல் 14 வரைக்கும் பார்த்தீங்கன்னா மற்றவர்களை கடவுளை பயப்படுவதற்கு அவன் அழைக்கிறான். he calls others to fear God. சரிங்களா? அப்ப என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, எப்படி பண்றான்னா, கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள் அப்படின்னு என்னதுங்க? யாராச்சும் கேட்குறாங்க, எப்படிங்க நான் ருசிக்கிறது? அனுபவிக்கிறது இல்ல. இன்னொரு விஷயம் ரீசெண்டாக கேட்டாங்க ஒருத்தங்க, அதுங்க ருசிக்கிறதுனா, இப்போ நீங்க போய் ஒரு கடையில் போயிட்டு சாம்பிள் இல்லை, ஒரு ஸ்வீட் கடையில் கூட நீங்க போய் சாம்பிள் கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க. பிடிக்கலட்டி என்ன பண்ணலாம், நீங்க வாங்க வேணாம் விட்டுலாம். அப்ப அது மாதிரி அது ஏன்னா ஒரு போதகர் சொன்னார் என்கிட்ட. அவர் என்ன சொன்னார்னா, நான் மக்களை இதை வச்சு தான் கூப்பிடுவாங்க, ருசித்து பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கலன்னா விட்டு போயிடுங்க. அது இல்லைங்க. ஆமா, அதாவது நீங்க அடுத்த பக்கத்துல தாங்க அதுக்கு பதில் இருக்குது. ருசித்து பாருங்களுக்கு பதில் நீங்க சங்கீதத்துல மட்டும் 2 லைனா வருங்க, 2 லைனா இல்ல. முதல் லைன்ல இருக்கிறது 2வது லைன்ல விளக்கப்படும். அதுல சில சமயம் எதிர்மறையா வரும், சில சமயம் சினோனிமஸ் அதே மீனிங்கோட வரும். இது சினோனிமஸ் அதே மீனிங். கர்த்தர் ருசித்து பாருங்கள், அதுக்கு அர்த்தம் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்ப ருசித்து பார்ப்பதுன்னா என்னங்க? கடவுளை நம்புவது, விசுவாசிப்பது. விசுவாசிக்கும் பொழுது நான் விசுவாசித்து அவர் பின்னாடி செல்கிறேன். அப்ப என்ன பண்ணுவோம்? நிறைய காரியங்களை விட்டு விட்டு தான் செல்ல வேண்டும். கடவுளை அழைக்கும் போது ஸ்ரீசைலம் சரி எல்லாம் அநேக காரியங்களை விட்டாங்க. நீங்க சில பேர் கிறிஸ்துவர் அல்லாத பின்னணியில இருந்து வராங்க, குடும்பங்கள் எல்லாம் விட்டு வராங்க இல்ல, குடும்பத்தை விடுகிறார்கள். சில பேர் சொத்தை விட்டுருக்காங்க இல்ல. அப்ப இதை விட்ட ஒரு மக்கள் அப்ப எப்படி வர முடியும்? அவரை நான் நம்பும் பொழுது நான் அவரை ருசிக்க முடியும். சரிங்களா? சரிங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா 9ஆம் வசனத்துல, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்தவர்கள், அவருடைய பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சரிங்களா? அப்ப கடவுளை நான் கடவுளுக்கு நான் பயப்படும் போது என்னுடைய வாழ்க்கையில் குறை என்பது வராது இல்ல. அதே சமயத்துல அந்த குறை என்பது நான் முடிவு பண்ற குறை கிடையாது இல்ல. பவுல் தான் சொல்றான், நான் சாப்பாடு இல்லாம இருந்தேன் இல்ல. இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில இப்ப எங்க அம்மா அக்டோபர்ல இறந்துட்டாங்க. அவங்க பீரோவை பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் இல்ல. என்ன நிறைய புடவை எல்லாம் வச்சிருந்தாங்க, அவ்வளவு புடவை இல்லைங்க. ஆனா இயேசு கிறிஸ்து மரிக்கும் பொழுது அவருக்குன்னு ஒரே விஷயம் தாங்க, ட்ரெஸ் தாங்க, அவர் போட்டிருந்த ஆடை தான். ஏன்னா அதுக்காக வரல அவரு இல்ல. ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் நரிக்கு கூலியும் தலை சாய்க்க இடம் இல்லை தாங்க இயேசு கிறிஸ்து. அந்த அளவுக்கு நம்ம கடவுள் நம்ம உடனே அழைக்காம இருக்கலாம்.
கடவுள் கொடுப்பார் இல்ல. ஆனா குறை என்னுடைய வாழ்க்கையில அவர் தான் முடிவு பண்ணார் குறையா இல்லையான்னு. ஏனென்றால் என்னுடைய வாழ்க்கையில் குறையில்லாமல் பார்த்து கொள்வது அவருடைய ஞானம், அவருடைய கமிட்மெண்ட். இப்ப நான் குறைன்னு யோசிக்கிறது அவருடைய பார்வையில குறை இல்லை. சரிங்களா? அது ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் குறையா பார்க்கறது அவருடைய பார்வையில குறை இல்லை, அதனால தான் விட்டுருக்காரு. சரிங்களா? அப்ப அது ரெண்டாவது விஷயம். அப்புறம் மூன்றாவது காரியம் வந்து பாத்தீங்கன்னா, திருப்பியும் சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியந்து பட்னியா இருக்கும், கர்த்தர் கேட்டிருக்கும் ஒரு நன்மையும் குறையும். சிங்க குட்டிகள் இருக்குதுல்ல, அப்படின்னா அது சின்ன குட்டிங்களா? அது அந்த எபிரேய மொழியில அதுக்கு அர்த்தம் வந்து அது கிடையாதுங்க. எபிரேய மொழியில அதாவது யூத் லைன் சொல்லணும். யூத் லைன்னா பயங்கரமா அது வந்து ஆக்ரோஷமா இருக்குங்க. பழகுனது, அதாவது நோ மர்சி, எந்த இதுவும் கரிசனே காட்டாது, அச்சு கிழிச்சிடும். அது கூட பட்னியா இருக்கும், கர்த்தரை தேடிருக்கும் ஒரு நன்மையும் குறை வராது. தெரியல. அப்புறம் 14, பிள்ளைகளை எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலே உங்களுக்கு போதிப்பேன். அதான் ஆகிஷ் பிள்ளைகளே கர்த்தருக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு சரிங்க. இப்ப கர்த்தருக்கு பயப்படும் பயம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, அடுத்த 12, 13, 14 சொல்றாரு. என்ன சொல்றதுன்னா, நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை ஆப்பேட்சிக்கிற மனுஷன் யார்? உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். அது முதல் காரியம். கடவுளுக்கு பயப்படுற மனிதன் என்ன பண்ணணும்? தன் நாவை ஃபர்ஸ்ட் வெளிப்பாடு நாவு தாங்க. அதாவது டபுள் டங்னு பைபிள் போட்டிருக்கோம். டபுள் டங் என்னது? இல்ல, இருநாவு. இருநாவு யார் திரும்ப இருக்குது? கரெக்டுங்க. பாம்பு என்பது யார், எதை குறிக்குது? ஃபர்ஸ்ட் வெளிப்பாடு, நான் கடவுளுக்கு பயப்படுறேன் இல்லை, நான் வந்து ஐ கால் ஸ்பேட் அ ஸ்பேட். இல்லை, அது ரொம்ப ரொம்ப டிப்ளமசின்றது சில சமயம் உதவி செய்யுங்க. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நேராக பேசுறது தான் ரைட். சும்மா வளைச்சி கிளச்சி பற்ற வச்சு, இல்லை பற்ற வைக்கிறதா தெரியுமா? இதெல்லாம் வந்து பண்ணாம யாராச்சும் பிரச்சனை டைரக்டா போய் பேசு. If you cannot talk straight, you should not talk at all. You don't have the nerve, you don't have courage to speak. Just shut up and keep quiet. சும்மா பேசி இது மாதிரி வந்து இந்த வேலை வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி தர மாதிரி இருக்கும். ஆனா கட்சியில நீங்க தான் அதுக்கு பாதிக்கப்படும். அப்புறம் பாங்க, ரெண்டாவது விஷயம் 14, தீமை விட்டு விலகி. உன் நாவை அடக்கு. ரெண்டாவது தீமை விட்டு விலகு. அப்புறம் தீமை விட்டு விலகுறது மட்டும் இல்ல, நன்மை செய். அப்புறம் என்ன பண்றாரு? சமாதானத்தை தேடு. இதெல்லாம் கடவுளுக்கு பயப்பட பயம். சமாதானம் தேடுனா பிரிவினை உண்டாக்குறது இல்ல, பிரிச்சு டிவைட் அண்ட் ரூல் இல்ல, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். அதனால தான் சொல்றேன், அதாவது நம்ம ஒரு இந்த கலாச்சாரத்தை கொண்டு வந்தாங்க. நம்ம பாப்டிஸ்ட் சபையில டைரக்டா போய் பேசுங்க. ஒருத்தரோட குறை ஒன்று என்றால் டைரக்டா போய் பேசுங்க. அதை விட்டு அப்படியே பரப்பி இல்ல. பிரச்சனைங்க என்னன்னா, ஒரு விஷயத்தை நீங்க சொல்லும் போது, அடுத்தவங்கிட்ட சொல்லும் போது, அது அவுட்டு போகும்போது அவரு கொஞ்சம் சென்ட்ரல் ஆட்சி அனுப்புவாரு இல்ல, அடுத்தவர் என்ன பண்ணுவாரு, அதுக்கு சிவி சிங்காரிச்சு அவர் போடுவாரு. அப்படியே அது வந்து வேற விஷயமா வராங்க. அது வெளியே ஒரு சின்ன விஷயத்த நம்ம சில சமயம் நம்ம யோசிப்போம், பேசுவோம். அந்த பேச்சு வந்து இட் வில் பி மிஸ்ரெப்ரசன்டட் அண்ட் மிஸ்யூஸ்ட். அப்ப கடவுளுக்கு பயப்படுற மனிதன் முதலாவது வெளிப்பாடு, அது பயப்பட பயனா, என் நாவை நான் அடக்குவேன். பின்னாடி நான் பேச மாட்டேன், டைரக்டா போய் பேசுவேன். யார்கிட்ட பிரச்சனை தான் இல்ல, தீமை விட்டு விலகுவேன், நன்மை செய்வேன், சமாதானத்தை தேடுவேன், தேடி அதை தொடர்ந்து கொள்வேன். சரிங்க,
நேரம் ஆயிடுச்சுங்க. அப்புறம் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரே ஒரு காரியம் சொல்லி முடிச்சிட்டேன். 15 22 வரைக்கும் ஹி என்கரேஜஸ் த ரைச்சியஸ், இல்லை நீதிமான்களை அவர் என்கரேஜ் பண்ணுறாரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 15ஆம் வருஷத்தில் கண்கள் கண்கள் எல்லாம் அதை கவனிங்க. அதாவது ஆந்த்ரோபோமார்பிக் லாங்குவேஜ்னுவாங்க. அப்படின்னா என்னன்னா கடவுளை மனிதனாக சித்தரிக்கிறது. இல்லை முதல்ல கண்கள், அப்புறம் என்ன போட்டு அடுத்த லைன்ல என்ன போட்டுருது? இல்ல இல்லைங்க, செவிகள். இல்ல கண்கள் செவிகள். 16ஆம் வசனம் முகம், கடவுளுடைய முகம். இல்ல அப்ப இது எல்லாத்தையும் ஒரு எம்ப்ளாய் பண்றது என்னன்னா, இதெல்லாம் ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் ஆன் யூ. ஆன் ஹூம்? நீதிமான்கள் மேல். அவர் கண்கள், அவர் செவிகள், அவர் முகம் எல்லாம் இருக்குது. எதுக்குன்னு கேட்டீங்கன்னா 17ஆம் வசனம் கேட்டு நீங்களாக்கி விடுகிறார். கடவுள் என்னுடைய எல்லா உபத்திரங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார் சொல்லும் போது நீங்க ஸ்தேவானை ஞாபகம் வச்சுக்கணும், பேதுருவை ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? ஏன்னா ஸ்தேவான் என்ன பண்ணப்படுகிறான்? கல்லெறியப்படுகிறான். பேதுரு வந்து விடுதலை செய்யப்படுகிறான். ரெண்டும் ஒரே கடவுள். அப்ப அவர் முடிவு பண்ணுவார். ஆனா விஷயம் வந்து ஸ்தேவானுக்கும் அது ஒரு விடுதலை தான். ஏன் விடுதலை? உபத்துல அவரை வந்து அங்க வந்து இயேசு நிற்கிறார். இல்ல ஜீசஸ் ஸ்டாண்ட்ஸ். ஆனா மேல என்ன போடப்பட்டிருக்கு? அவர் வலது பாசத்தில் வீற்றிருக்கார். ஆனா ஸ்தேவானுடைய அந்த மரணம் அப்ப அவர் நிற்கிறார். ஏன்னு கேட்டாங்கன்னா he is welcoming him. சரிங்களா? ஸோ நீங்க தொடர்ந்து அப்படியே நீங்க அவருடைய எலும்புகள்லாம் காப்பாற்றுகிற அவைகள் ஒன்று முறிக்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க இந்த ரெண்டு நீங்க வச்சுக்கணும். ஸ்தேவானையும் ஞாபகம் வச்சுக்கணும், பேதுருவை ஞாபகம் வச்சுக்கணும். இல்ல கடைசி வசனம் பார்க்கலாங்க. கர்த்தர் தமது ஊழியக்காரன் ஆத்மாவை மீட்டுக் கொள்கிறார், அவரை நம்புகிறவன் ஒருவன் மேல் குற்றம் சுமராது. ஏங்க குற்றம் செய்யவில்லைன்னு போடல, குற்றம் சுமராதுன்னு. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த குற்றம் இயேசு கிறிஸ்துவின் மேல் சுமத்தப்பட்டது. இல்ல அதாங்க இந்த 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 சங்கீதத்தின் கிளைமேக்ஸ், தி மெசியானிக் சாம் அகைன். தமது அவர் மீட்டுக்குள்ள ஆத்மாவை மீட்டுக்கொள்கிறார். கவனிச்சுங்க, அது சரீரம் போல ஆத்மாவை மீட்டுக் கொள்கிறார், அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமாராது. அப்ப இந்த சங்கீதம் ஒரு ஒரு தவறான ஒரு காரியத்தை செய்தான். போனதும் தப்பு பெலிஸ்தீன் நாட்டுக்கு. இல்ல அங்க போய் பைத்தியக்கார மாதிரி ஆக்ட் பண்ணதும் தப்பு. ஆனால் அதன் வழியாகவும் அந்த தப்பிலும் அவன் என்ன பண்றான்? டக்குன்னு கடவுளை தேடுறான். இல்ல ஏன்னா இது ரெண்டும் அவனுடைய சுய புத்தியின் மாதிரி நம்பி செய்யறான். இதே தாவீது வந்து பாத்தீங்கன்னா நிறைய நம்ம சொன்ன மாதிரி வந்து கடவுளை நாடி போறான், தேடி கடவுளுடைய வழிநிலை கேட்கிறான். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய சுய புத்தியை நம்பி செய்யறான். பெலிஸ்தீன் நாட்டுக்கும் போன தப்பு, அப்புறம் என்ன பண்றது, அந்த இதுவும் தப்பு. ஆனால் அதன் மத்தியிலும் மறுபடியும் கடவுள்கிட்ட வரோம். இல்ல அப்படி நம்ம போலாங்க. கடவுள் நம்ம பாவம், நான் சொன்ன மாதிரி கடவுள் தினமும் நான் பாவம் செய்கிறேன். ஆனால் கேள்வி அந்த பாவத்தை சரி செய்கிறேன்னா, இல்லாட்டி அப்படியே அக்யூமுலேட் பண்றோம். அக்யூமுலேட் பண்ண அந்த இருதயம் கடினமாகும். இருதய கடினம் வந்துச்சுன்னா கடவுள் என்னை என்ன பண்ணுவாரு? சிக்ஷைக்குள் வழி நடத்துவார். இல்ல அப்படி நடக்கும்போது ஒருவேளை நான் மனம் திரும்பினா கடவுள் எனக்கு இன்னொரு வாய்ப்பு, இல்லாட்டி கடவுள் என்ன பண்ணுவாரு? இந்த உலகத்தை விட்டு என்னை தூக்கிறார்.